இது மகிமை நேரம். கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமான மகிமை தொலைக்காட்சி நேயர்களை இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கிறேன். கர்த்தர் கொடுத்து வருகிறதான இந்த மேலான கிருபைகளுக்காக தேவாதி தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். பிரியமானவர்களே, இந்த வாரம் முழுவதுமாக ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல நண்பராக இருக்கிறார் என்பதை குறித்து நாம் தியானித்தோம். அவர் நமக்கு அன்பு பாராட்டுகிறார். ஆனால் அந்த அன்பிற்கு ஈடாய் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்தும் வேதாகமத்தில் அநேக மனிதர்கள் மூலமாக நாம் தியானித்தோம். இன்றைக்கு அந்த அன்பின் உச்சகட்டமாக, அந்த நட்பின் உச்சகட்டமாக ஒரு காரியத்தை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். அதே தான் யோவான் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 17வது வசனம் சொல்லுகிறது, நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டிருக்கிறேன், ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். நானே நல்ல மேய்ப்பன், ஆடுகளுக்காக என் ஜீவனையும் நான் கொடுக்கிறேன். இதுதான் ஒரு நட்பின் உச்சகட்டம். ஒரு நண்பன் என்னுடைய நண்பனுக்காக ஜீவனை கொடுக்க முடியுமா? ஆனால் ஆண்டவர் நம்மிடத்தில் நல்ல நண்பராக இருந்து அவர் ஜீவனை கொடுக்கிறவராக இருக்கிறார். நமக்காக அடிக்கப்பட்டு சிலுவையில் தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் நமக்காக சிந்தினார். அவரை ஈட்டியால் குத்தின அந்த கல்வனுக்காக, அந்த சேவகனுக்காக கூட ஒரு சொட்டு இரத்தத்தை அவர் கடைசியில் வைத்திருந்தார். அவருடைய கடைசி சொட்டு இரத்தம் வரைக்கும் அவரை மறுதளித்த நமக்காக, அவரை தூரமாய் தள்ளின நமக்காக, அவரை விட்டு பிரிந்து போன நமக்காக அவர் சிந்துகிறார். ஆனால் எதற்காக? அவர் நம்மோடு கூட இன்னும் நண்பராய் மாற வேண்டும் என்று சொல்லிதான் அவர் நமக்காக தன்னுடைய ஜீவனை விட்டார். ஆனால் நாமோ அந்த அன்பை உணர்ந்து கொள்கிறோமா? யோசித்து பாருங்கள். நாமோ அந்த அன்பை விட்டு தூரமாய் இன்னும் சென்று கொண்டிருக்கிறோமா? இல்லாண்டவரே, நீர் எனக்காக உண்மையான நண்பர் என்று சொல்லி அந்த நண்பருடைய அன்பை உணர்ந்து செயல்பட்டு ஆண்டவரிடத்தில் ஓடி வருகிறோமா? சிந்தித்து பாருங்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 13வது வசனம் சொல்கிறது, ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒரு விடத்தில் இல்லை. அவனுடைய சிநேகிதன் என்று சொல்லியும் இன்னைக்கு இந்த உலகத்து பிரகாரமான சிநேகிதர்கள் அநேகம் பேர் இருக்கலாம். எவ்வளவு திக் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, தன்னுடைய ஜீவனை கொடுக்கிற சிநேகிதர்கள் ரொம்ப ரொம்ப சொற்பத்திலும் சொற்பம். ஆனால் ஆண்டவரோ நம்மை தூரமாய் தள்ளின போதும் கூட அந்த சிநேகிதர் நம்மையும் சிநேகிதராய் நினைத்து தன்னுடைய கடைசி சொட்டு இரத்தத்தை நமக்காக சிந்தியிருக்கிறார். இதெல்லாம் எதற்காக? நமக்காக, நாம் நித்திய ஜீவனை பெறுவதற்காக, நாம் நித்திய வாழ்வை பெறுவதற்காக, நாம் நரகத்திற்கு நேராய் செல்லாதபடிக்கு பரலோகத்திற்கு நேராக நாம் வாழ்வதற்காக ஆண்டவர் நமக்கு நம்முடைய ஜீவனை கொடுக்கிறார். கடைசி சொட்டு இரத்தத்தையும் கூட நமக்காக சிந்திருக்கிறார். அவர் நமக்காக இரத்தத்தை சிந்தி அவர் நல்ல நண்பன் என்பதை நிரூபித்து விட்டார். ஆனால் நாம் என்ன செய்ய போகிறோம்? ஒரு பாடல் வரி சொல்லுகிறது, என் ஜீவன் நான் தந்தேன், நீ என்னத்தை தந்தாய்? என்னுடைய கடைசி சொட்டு இரத்தம் வரைக்கும், என்னுடைய ஜீவன் வரைக்கும் நான் உனக்காக தந்தேன். நான் என்ன ஒரு நல்ல நண்பனாக உனக்கு நான் காண்பித்து விட்டு எனக்காக நீ என்ன செய்ய போகிறாய்? என்ன சொல்லி ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து என்னை பார்த்து கேட்கிறார். இன்னைக்கு ஆண்டவருக்காக நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ஆண்டவரே, நான் வாழ்வதே உமக்காக என்று சொன்னாலும் கூட ஆண்டவருக்காக எதையும் நாம் செய்யவில்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில எந்த பிரயோஜனமும் இல்லை. பிரியமானவர்களே, ஆண்டவருக்காக நாம் என்ன செய்ய போகிறோம்? ஆண்டவருக்காக ஓடுகிறோமா? ஆண்டவரை பற்றி அறியாத ஜனங்கள் கோடியாக எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். ஆனால் இன்னைக்கு இந்த ஜனங்களை ரட்சிப்பது நம்முடைய கைகளில் கொடுக்கப்பட்டதான பொறுப்பாக இருக்கிறது. நம்மை தன்னுடைய சொந்த ரத்தத்தை சிந்தி ரட்சித்த அந்த ஆண்டவருக்காக நாம் என்ன செய்ய போகிறோம்? இந்த ஜனங்களை ஆண்டவருக்கு நேராக திருப்ப போகிறோமா? சிந்தித்து பாருங்கள். இந்த ஜனங்களை ஆண்டவருக்கு நேராக ஒப்பு கொடுக்க போகிறோமா? யோசித்து பாருங்கள். நீ எனக்காக என்ன செய்தாய்? நீ எனக்காக என்ன கொடுத்த? உன்னுடைய வாழ்க்கை எனக்காக நீ ஒப்பு கொடுப்பையா என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறான். நான் உனக்காக என் ஜீவனை தந்தேன், நீ எனக்காக உன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பையா? உன் வாழ்க்கையை கடைசியில் எல்லாம் அனுபவித்து விட்டு கடைசியில் கொடுக்க போது எந்த பிரயோஜனமும் இல்லை. ஒரு மாம்பழம் இருக்கும் என்று சொன்னால் அந்த மாம்பழத்தில் உள்ள சதி பகுதி எல்லாவற்றையும் நாம் எடுத்துவிட்டு அதனுடைய கொட்டை பகுதியை மாத்திரம் ஆண்டவருக்கு கொடுப்பது போல நான் இந்த இளமை பருவம் எல்லாவற்றையும் அனுபவித்து விடுகிறேன். கடைசியில் ஆண்டவர் வரும்போது நான் மனம் திரும்பி விடுகிறேன் என்று சொன்னால் அதில் எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. பிரியமானவர்களே, கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்கு இதை பார்த்து கொண்டிருக்கிறதான வாலிப சகோதரனே, வாலிப சகோதரியே, உங்களை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், என் ஜீவன் நான் உனக்காக தந்தேன், நீ எனக்காக என்ன தந்தாய்? நீ எனக்காக எத்தனை பேரை ஆயத்தப்படுத்தினான்? நீ என்னுடைய பரலோக ராஜ்யத்திற்கு தகுதியுள்ளவனா எத்தனை பேரை நீ மாற்றினாய் என்பதை குறித்து ஆண்டவர் உங்களோடத்துல பேசி கொண்டிருக்கிறார். இதே யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 14வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராயிருப்பீர்கள்.
இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு அநேக காரியங்களை கற்பிக்கிறார். நீ இப்படியாக செய், இவரிடத்துல போய் பேசு, எனக்காக இதெல்லாவற்றையும் செய் என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். உன்னுடைய வாழ்க்கையை எனக்கு ஒப்புக்கொடு என்று சொல்லி திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்து ஆண்டவர் கேட்கிறார். ஆனால் இந்த திறந்த வாசலில் பிரவேசிப்பதற்கு நீங்கள் தயாராக இருக்கிறீங்களா? யோசித்து பாருங்க. ஆண்டவர் நம்மிடத்தில் பேசுகிறார். ஆண்டவர் நம்மிடத்தில் பேச சித்தமாக இருக்கிறார். ஆண்டவர் நம்மிடத்தில் நட்பு உணர்வு வைக்க சித்தமாக இருக்கிறார். அவர் தன்னுடைய ஜீவனை நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் என்ன செய்ய போகிறோம்? இன்னைக்கு ஆண்டவரிடத்தில் ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, உன்னுடைய அன்பை நான் ஒருவேளை இவ்வளவு நாள் உணராமல் இருந்திருக்கலாம். நான் இன்னைக்கு நான் உணர்கிறேன். ஆண்டவரே சப்பா, நான் உமக்காக ஏதாவது செய்யணும் அப்பா. என்னை கொண்டு நீ என்ன செய்ய சித்தம் வைத்திருக்கிறோ அந்த காரியங்களை நீர் என்னை கொண்டு செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கேளுங்க. ஆண்டவரிடத்தில் கேட்டு நம்மை ஒப்பு கொடுக்கும் போது நிச்சயமாக கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். இந்த வாரம் முழுவதுமாக இயேசுவை நல்ல சிநேகிதன் என்று சொல்லி நாம் தியானித்தோம். இந்த பாடுமரண காலங்கள் முடிவதற்கு முன்பதாக ஆண்டவரோடு கூட உள்ள ஒரு நல்ல சிநேகிதனாய் நீங்களும் நானும் மாற்றப்பட ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. இந்த ஈஸ்டர் நாட்களில் ஆண்டவரோடு கூட மறித்து, ஆண்டவரை நான் மறித்தாலும் உம்மோடு கூட நான் எழுப்பப்படுகிறதான ஒரு உணர்வை நான் பெற்றுக்கொள்கிறேன், நல்ல ஒரு நண்பராக இருக்கிறதான ஒரு உணர்வை நான் பெற்றுக்கொள்கிறேன் என்பதான ஒரு கிருபைகளை ஆண்டவர் நமக்கு தரணும். அப்படிப்பட்டதான பாக்கியங்களை பெற்றுக்கொள்ள நம்ம ஒவ்வொருவரும் ஆண்டவர் நோக்கி பார்த்து ஜெபிப்போமா? கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்த்து ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல பிதாவே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. இந்த நாளில் கூட கர்த்தாவே, நீர் எங்களோடு பேசின இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி அப்பா. யூ ஆர் a good friend for us. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு நல்ல நண்பராக இருக்கிறேன் என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டோம் அப்பா. இந்த வாரம் முழுவதுமாக நீர் எங்களோடு கூட பேச இருக்கிறீர். உமக்கு கோடி ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம் கர்த்தாவே. நீர் எங்களுக்காக நம்முடைய ஜீவனை தந்திருக்கிறேன். நாங்கள் உமக்காக ஆண்டவரே அப்பா, நீர் எங்களோட வாழ்க்கையில் என்ன எதிர்பார்க்கிறீரோ அதை கொடுக்க, அதை செய்ய கர்த்தர் நீர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் பிதாவே. நீர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி அப்பா. நீர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு துதிகன மகிமை நாங்கள் ஏறெடுக்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்கிறவர்களாய் மாத்திரம் இல்லாமல் அதன்படி செய்கிறவர்களாயும் அதை கடைபிடிக்கிறவர்களாயும் இந்த வார்த்தைகளை எங்கள் இருதயத்தில் நீர் பதிந்து வைக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. உமக்கே துதிகன மகிமை நாங்கள் ஏறெடுக்கிறோம். கேட்ட ஆண்டவரை எல்லாவற்றையும் எங்கள் வாழ்க்கையை தந்து வழி நடத்துகிறதற்காக உமக்கு நன்றி. மீட்பராம இயேசுவின் இனிதான இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.